மேம் நீங்கள் ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் நடத்துறீங்களா கிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் தட் லெட் மீ டெல் யூ வாட் இஸ் ரீடிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீடிங் ஸ்கில், அதாவது உங்கள் குழந்தைங்க நல்லா ரீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல அந்த வேர்ட்ஸை வாசிக்கணும். வாசித்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு புரியணும். அந்த வேர்ட்ஸால் ஆன சென்டென்சஸை அவங்களால புரிஞ்சுக்க முடியணும். எந்த இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், அதாவது கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறோம், எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தையோடைய பேக்ரவுண்ட் நாலேஜ் அவங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தால் தான் எதை பற்றி பேசுகிறோம்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும் போது ஃபோனிக்ஸுங்கிறது ஒன்லி அந்த லெட்டரோட சவுண்டை டேக் பண்ணால், இப்போ ஒரு லெட்டர் தட்டினா ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபோனிக்ஸ். ஸோ அதை மட்டும் வச்சு நான் ரீடிங்கை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா முழுமையாக சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் லிட்டில் ஆடிபிள் லேர்னர்ஸில் கொடுக்குற கோர்சஸ் ரொம்ப யூனிக்கான கோர்சஸ். இதில் நம்ம குழந்தைங்களோட வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, காம்ப்ரஹென்ஷன், பேசிக் கான்வர்சேஷன், நிறையா ஸ்டோரி ரீடிங், நிறையா ஸ்டோரி டெல்லிங், இதோட சேர்ந்து ஃபானிக்ஸும் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதனால குழந்தைங்க படித்து கற்றுக்கும் பொழுதே they will have a overall learning of reading. They will become a confident reader. If you wish your child to be a confident reader, கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கோங்க.